தீபக் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கிங். அதுவும் இல்லாம எல்லாருமே எமோஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, முத்து. உண்மையிலேயுமே சொல்றேன். முத்து வந்து அழுகும்போது பார்க்குற நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எமோஷ்னலா ஃபேட்மேன் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஜாக்லினா இருக்கட்டும், ரயனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எமோஷ்னலா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுகுறது வந்து நம்ம இந்த சீசனில் இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் வந்து தீபக்கோடைய அந்த ஒரு அழுகை, தீபக் வந்து பாசிட்டிவாக பேசுனது, இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹவுஸ்மேட் யாராலுமே வார்த்தைகளே வந்து எதுவும் சொல்லவே முடியல. ஏன்னா ஷாக்கிங், எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஃபைனலில் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இப்போ வந்து எவிக்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங். ப்ளஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிக் பாஸ் சொன்னார், ஓவரால் இந்த 8 சீசனில் சிறந்த கேப்டன் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா தீபக்கு அந்த ஒரு அவார்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தோன்னா நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி தான் தீபக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு. இந்த பெருமையாக அவருக்கு போதுமானது. நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையட்டும்.